ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாட்டர் ஆப்பிள் அறுவடை பண்ண போகிறோம். பாருங்க, எல்லாம் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பழுத்து எல்லாம் கீழே விழுக ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க, இங்கே பாருங்க, எல்லாம் கீழே விழுக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சதுனால எல்லாம் கீழே இந்த பக்கம் அந்த பக்கம் நிறையா விழுந்து கிடக்குது. ஸோ இனி இதை எடுக்கலை அப்படின்னா எல்லாம் வேஸ்டாக போயிடும். ஸோ இந்த தடவை நாங்கள் இந்த பழம் யார் கொடுக்க போகிறோம்னா, நம்மளோட பாபுஜி நகர் வார்டு கவுன்சிலர், நம்மளோட மதிப்புக்குரிய பாசத்திற்குரிய ஆடியத்தைக்கும் செம்பம்மா என்று அழைக்கப்படுற நம்ம பாசத்திற்குரிய செண்பவலி அக்காவுக்கும், அப்புறம் நம்ம பாப்பா தம்பி ஸ்கூலில் மாலாம கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். அப்புறம் பாப்பாவோட ஃப்ரெண்டு பேர் என்ன, ஹாசினி. ஓகே, இன்னொரு ஆள், முக்கியமான ஒரு ஆள் சொல்ல மறந்துட்டேன். நம்ம முருகன் ஆறுபடை வீடுகள் ஒன்றான திருச்செந்தூர் ஸ்ரீ முருகானந்தா சுவாமிகள், முருகானந்தா சாமி அவரும் கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்கும் கூட போகிறோம். உங்களுக்கு திருச்செந்தூர் கோயில் ஏதாவது வேலைகள் நடக்கணும் அப்படின்னா, சிறப்பு தரிசனம் போனோம்னா நம்ம தலைவரை கூட்டா போதும். நீட்டாக கொண்டு உள்ள கொண்டு விட்டுட்டு சாமியை பக்கத்துலேயே கொண்டு காட்டிட்டு திருப்பி கூப்பிட்டு வந்து. ஓகே, இன்னைக்கு நம்ம அறுவடை பண்ண போகிறோம். எங்க சிசரங்க வாங்க, பக்கத்தில் வாங்க, பக்கத்தில் பிடிச்சிக்கோ. இப்படி போ, கேமரா தெரியட்டும். நீ மாதிரியா நீங்க எப்படி பிடியா? ஏன்னா இது கொப்போட வெட்டினா தான் சீக்கிரமே வாடி போகாது. அதனால கொப்போட கட் பண்ணுறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன். ஓகேவா? ஒன்று இந்த பக்கம் வந்துருமா? கட் பண்ணுவோம். வேறு எங்கெங்க இருக்குது? இங்கே ஒரு கொத்தா ஒன்று இருக்குது. யா, ஓகே, சூப்பர். வேறு எங்கே கொத்தா இல்லை, இங்கே ஒரு கொத்தா அப்படின்னு இருக்குது. கொத்தா வேறு எங்கே படுத்துருக்கு? இது மொத்தமா கட் பண்ணிடுமா? இது எப்படி சாப்பிடுறதுன்னு ஆல்ரெடி போன வீடியோல சொல்லியிருந்தேன். இந்த தடவை என்னன்னா, இந்த பழம் வந்து வருஷத்துக்கு 4 தடவை காய்க்கும். ஒரு தடவை பார்த்தீங்கன்னா நல்ல பெருசா காய்க்கும், நல்லா பழுத்திருக்கும். இந்த தடவை பார்த்தீங்கன்னா பெருசா காய்க்கும் பழுக்கும், ஆனால் சின்னதாக காய்ச்சிருக்கு, ஆனால் பழுக்க ஆரம்பிச்சு. இங்கிட்ட வாங்களேன், இந்த பழத்தெல்லாம் சாப்பிட்றது யாருன்னு காட்டுறேன். பாருங்க, கூட்டத்தோட வருது பாருங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இவங்க தான் பண்றது வேற. இங்க வந்து உள்ள வந்து அந்த பக்கம் இருக்கிற பழத்தெல்லாம் கடிச்சு சாப்பிட்டுட்டு கொட்டையை துப்பிட்டு போயிடுவாங்க. அதனால இவங்க வரும்போது நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம தோட்டத்தில் இருக்கிற முக்கால்வாசி செடிகள், வாட்டர் ஆப்பிள், ஆரஞ்சு செடி, மாதுளம்பழம் செடி, மாதுளம்பழம், லெமன் எல்லாத்தையும் கடிச்சு நாஸ்தி ஆக்கிடும். அடிக்கக்கூடாது, விரட்டி விட்டுருணும். அப்புறம் ஆட்டுக்காரங்க வந்து நம்மள அடிச்சுடுவாங்க. இவன் அடிச்சான் காலையில, அடிச்சான். இனியும் யாருக்காவது வேணும் அப்படின்னா ஃபோன் பண்ணுங்க, இல்லைன்னா வந்து நேரடியாக வந்து வாங்கிட்டு போங்க. இன்னும் இருக்குது. இப்போதைக்கு கொஞ்சம் தான் பறிக்கிறோம். தேவைப்படுறவங்க வந்து வாங்கிக்கோங்க. அப்படிங்களா? கொஞ்சம் லேட் ஆச்சுனாலே இப்படி அழுக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதில் பகுதி நல்லா இருக்கு, பட் இருந்தாலும் இது வேண்டாம். இங்கே போட்டு இங்கே ஓகே,
போதும்ல? ஓகே போதும். ஓகே, இன்னும் இவ்வளவு காய்கள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பறிக்கலாம் அப்படின்னா 2 நாள்ல விழுந்துரும். ஆனா மழை பெஞ்சு. பட் எல்லாத்தையும் பறிச்சா யாரு கொடுக்குறதுன்னு தெரியல. யாருக்காவது வேணும் அப்படின்னா கொடுக்கலாம். யாரு கொடுக்கலாம்? யாரா இருக்கா? இருக்கு. ஃப்ரெண்ட்ஸுக்குன்னா இப்போ பறிச்சு வச்சா மண்டே வேஸ்டா போயிடும்ல. மண்டே டியூஸ்டே அப்போ மரத்துலயே இருக்கு. யாரா கேட்டா கொடுத்துருவோம். கேட்டாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். மரத்துலயே இருக்கு. ஏன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு கொடுத்தா இதாயிருக்கு. ஓகே, ஸோ இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறோம். அடுத்து யாருக்காவது வேணும்னா சொல்லுங்க, நீங்களே வந்து படிச்சுட்டு போங்க. கத்தி வச்சு குத்திராது. இந்த வீடியோ போட்டா இவன் பவின் கிரிஞ்சா பண்ணிட்டீங்க மாமா. இந்த மாதிரி கடைசியா ரொம்ப கிரிஞ்சா பண்ணிட்டீங்க மாமா. சரி, ஓகே ஃபைன். கொடுத்துருமா? ஓகே, ஸோ இன்னைக்கு தேவையான பழத்தை பறிச்சாச்சு. ஸோ இன்னும் பழங்கள் நிறைய இருக்குது. இங்கே இருக்குது, அந்த பக்கம் இருக்குது, உள்பக்கம் நிறையா இருக்குது. யாருக்காவது வேணும் அப்படின்னா எனக்கோ வைஃபுக்கோ கால் பண்ணுங்க. இல்லை நீங்களே நேரடியாக வாங்க, பழத்தை பறிச்சுட்டு போங்க. வேஸ்ட்டாக போகிறதுக்கு யாருக்காவது நம்ம சொந்தங்களை கொடுக்கலாம்ல. சாப்பிட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி கொடுக்கணும். ஓகே, ஸோ இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கிறோம். டாடா, bye, see you. Bye. See you then next video. Bye bye.